திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன கருவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார். தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை திருமதி வி.கே. சசிகலா சந்தித்திருக்கிறார். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் அவர் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது அவர் சமீபத்தில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து பொதுச் செயலாளராக இருக்கிறார். தற்போது அவர் தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸை சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஒருவேளை கூட்டணி உறுதிப்படலாமா? விவரங்கள் என்ன? வணக்கம் செபஸ்டின். தமிழகத்துல சட்டப்பேரவை தேர்தலுக்கு முக்கியமான கூட்டணிகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் தயாராயிடுச்சு. திமுக, அதிமுக, அதே போன்று விஜய் தலைமையில ஒரு அணி, அதே போன்று மற்றும் சீமான் 4 முனை போட்டிங்கிறது ஏற்கனவே உறுதியாகிடுச்சு. தற்போதைய நிலவரப்படி புதியதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய சசிகலாவினுடைய முடிவு, அதே போன்று இன்னும் பாமக நிறுவனர் ராமதாசுடைய முடிவு என்ன என்பது மட்டும்தான் இன்னும் தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில ஏற்கனவே ஒரு 10 தினங்களுக்கு முன்னதாக திருமதி சசிகலா தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று திரு ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நிலையில 2வது முறையா இந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை துவங்கி தேர்தலில் போட்டியிடுவேன் என்று அறிவித்திருக்கக்கூடிய சசிகலா கட்சி நிர்வாகிகளிடமிருந்து ஏற்கனவே விருப்ப மனுக்களையும் பெற்று வருகிறார். இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெறுகிறது. ராமதாஸ் மற்றும் சசிகலா 2 தரப்பும் சேர்ந்து தேர்தலை ஏதாவது ஒரு அணியில் இணைந்து தேர்தலை சந்திப்பதற்காக திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து தேர்தலை சந்திக்க வைப்பதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஆனால் இதனை விஜய் ஏற்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் தற்போது ராமதாஸை சந்தித்து சசிகலா தற்போது பேசி வருகிறார். இந்த சந்திப்பிற்கு பிறகு இவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது மிக விரைவில் தெரிய வரும். நன்றி சங்கரன் உங்களுடைய தகவல்களுக்கு. திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன கருவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார்.